பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்தீர், ஞான சந்தோஷத்தை கொடுத்தீர், பலவீனத்தை எடுத்து போட்டீர். அவர்கள் சந்தோஷமாய் இந்த நாள் ஆலயத்துக்கு வரும்படியாக அவர்கள் கொடுத்த சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக நன்றி. ஆகையினாலே அவர்கள் இந்த நாள் இந்த உண்டியலில் இந்த காணிக்கைகளை செலுத்தி இருக்கிறார்கள். தகப்பனே, இந்த உண்டியல் காணிக்கையை நீ தொட்டு ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி இதை ஊழியத்தில் பயன்படுத்தி நீ கிருபை தாங்க. கொடுத்த முடிய அடியார்களை வீட்டில் இந்த வாரத்திலையும் நல்ல ஆசீர்வாதம் ஆண்டவரே செழிக்கட்டும். வியாபாரங்களோ தொழிலோ ஆண்டவரே பிரயாணங்களோ அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். அவள் எதிர்பார்த்திருக்க காரியங்கள் நடக்கட்டும். உம்முடைய கரம் கூட இருக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆட்டும். ஆண்டவரே, இந்த உண்டியல் காணிக்கையை தொட்டு ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி சபைக்கு தாங்க. அதை பயத்தோடு நாங்கள் ஆண்டவரே ஊழியத்தில் பயன்படுத்தி கொள்ள நீ கிருபை தாங்க கர்த்தாவே. உண்டியல் காணிக்கையிலையும் இந்த கவர் காணிக்கீர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து சபைக்கும் ஊழியத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதை ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கொடுத்த அடியார்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்காக கொடுத்து வெக்கப்படாமல், உமக்காக கொடுத்து தரித்திரமடையாமல் ஆண்டவரே அவளை ஆசீர்வாதமாய் நீர் வைக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை வந்திருக்க எங்கள் எல்லாரும் பரிசுத்த கருத்திலே கொடுக்கிறோம். நான் கேட்க போற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். திருப்தியோடு வசனத்திலே நாங்கள் திருப்தியோடு கடந்து போக நீ கிருபை தாங்க கர்த்தாவே. இதோ பலவீனத்தோடு இருக்க அந்த மக்கள் கடைசியிலே ஜெபித்து கடந்து போக நீ கிருபை தாரும். தாழ்த்தினுடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்கிறோம். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். மறுபடியும் உங்களை வாழ்த்து வரவேற்க இப்பொழுது அண்ணன் செல்வகுமாருக்கு நான் கொடுத்துறேன். உங்களுடைய கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர்? ஆமென். அவர் நல்லவர். ஆமென். சூப்பரா பாட்டு பாடினாங்க தேவா. ஆனா நீதினால் அப்படியே கண்ண மூடி ஒரே ஒரு வரியை மட்டும் பாடுவோமா? மாறாவின் நீரை தேனாக மாற்று என் தேவன் என்னோ. தைரியமா உண்மையா பாடணும். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோ. யாரோட வாழ்க்கையில எல்லாம் மாறா இருக்கோ, யாரோட வாழ்க்கையில எல்லாம் அது மாறா காணப்படுதோ, கசப்பு காணப்படுதோ, இதெல்லாம் மாறாது, இன்னுமே மாறவே மாறாதுன்னு நினைக்கிறீங்க, அவங்க எல்லாம் தைரியமா சொல்லுங்க, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடு. இன்னொரு தடவை, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. நான் என்னப்பா பண்ணேன் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா, நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். ஆண்டவரே அப்பா, நாங்க ஒன்றுமில்லை மண்ணென்று கூறுகிறோம் சுவாமி. இந்த நாள் எங்களை மனுஷங்களா இந்த இடத்துல நிக்க வச்சதுக்கு காரணம் நீங்க என்னோடு வருவதனால, நீங்க எங்க கூட இருக்கிறதுனாலதான் நாங்கெல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்கப்படுறோம். இல்லாட்டி நாங்க எங்களுக்கு ஒரு மதிக்கிறதுக்கு ஒரு காரியம் கூட எங்கிட்ட இல்லை. இந்த உலகம் எங்களை மதிக்கிறதுக்கு சொத்து, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, ஆண்டவரே நல்ல படிப்பு, காரியங்கள் எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நாங்க இப்படி நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நீர் எங்களோட இருக்கிறபடி. நீங்க எங்களோட இருக்கிறதுனாலதான் ஆண்டவரே. அப்பா, இதை உண்மையா இருதயத்தின் ஆழத்துல இருந்து மனசார சொல்றேன் ஆண்டவரே. என்னோட மதிப்புக்கு, என்னோட எல்லாவற்றுக்கும் காரணம் நீ மாத்திரமே ஆண்டவரே.
கிருபைகளும் தொடர்ந்து கிருபைகளும் சமூகம் கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கொஞ்சம் விசிலிங் வருது, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. கொஞ்சம் கம்மி விஸ். Praise the Lord, praise the Lord, praise the Lord. சூப்பர். Thank you. சோத்ரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு ஒன்றும் சரியா தெரியல. நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஒண்ணு முக மலர்ச்சியை தருமா? எது முக மலர்ச்சியை தருமா? வேதம் சொல்லுது. அப்படியா? மனமகிழ்ச்சி என்ன தரும்? அகத்தி நலங்கு. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு நீங்க சொல்றது இல்ல. உங்க எங்க வீட்டுல சொல்லுவாங்க, மொச பிடிக்கிற. அதனால உங்க முகத்தை பார்த்தாலே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு இங்க இருந்து பாக்குறப்ப பப்பளப்ப பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்படிதானே? நம்மளுடைய ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். சரி, எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? நிஜமாவா? இதுல எந்த மாற்றமும் இல்ல. கடைசியில் இதே கேள்வி திருப்பி கேட்பேன். யாரா கை தூக்கல பார்த்தாங்க, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க தான் கவனிச்சிருக்கீங்க. இப்ப திருப்பி கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறீங்க? நான் உண்மை நேசிக்கிறேன், எனது உயிரை காட்டிலும். அப்படியா? நிஜமா தானா? ஓகே. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 வசனம். எடுத்தவங்க வேகமா வாசிங்க பாப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஓகே, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால். அடுத்து என்னது? யார் அன்பா இருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவானா? வசனத்தை கை கொள்றதுன்னா என்ன? கையில 24 மணி நேரம் பைபிள் வச்சுட்டு வச்சிருந்தா? சத்தமா சொல்லுங்க. வசனத்தின்படி நடக்கிறது. அப்படி வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் தேவனிடத்துல அன்பா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? இந்த வசனத்தின்படி, சரியா? இப்ப கேட்க வேணாம், கடைசியில் கேட்கிறேன். என்ன? தேவன் மேல அன்பா இருக்கணும்னா வசனத்தின்படி நடக்கணும். வேதத்துல ஒரு 3 கேரக்டர் பாப்போமா? யார் பார்க்கலாம்? ஆபிரகாம், மோசே, தாவீது. இவங்க 3 தான் பிரபலமான ஆள். அப்படிதானே? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள். அப்படிதானே? நான் பாட்டுக்கு எலியேசர்னா அவங்களுக்கு தெரியாது, எல்கானானா தெரியாது. அப்படிதானே? அதனால 3 மெயினான யார்? ஆபிரகாம், மோசே, தாவீது. இவங்க 3 பேரும் தெரியுங்களா? இவங்க 3 பேரும் தேவன் மேல அன்பா இருந்தாங்களா? யார் சொன்னது? இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? எங்க ஆபிரகாம் எப்படி தேவன் மேல அன்பா இருந்தார்? எதை வச்சு சொல்றீங்க? விசுவாசத்தினால தேவன் மேல அன்பா இருந்தாரா? அப்புறம் வேற கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்ததா இருக்கிறது, நல்லதா இருக்கிறதா? யார் அது? கிரியை இல்லாத விசுவாசம். அவ்வளவுதான். அந்த எங்க ஊர்ல பூட்ட கேஸ் அவ்வளவுதான். நான் டெய்லி சர்ச்சுக்கு வரேன், டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன் பிரதர். சோத்திர பலி 1000 4 தடவை சொல்றேன். அப்படி எல்லாம் பண்ணி விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? விசுவாசம் இல்லாத மாறுபாடு
சந்ததியே, விபச்சார சந்ததியேங்கிறாரு. விசுவாசம் இல்லாட்டி என்ன போயிடும்? என்னதான் பண்ணாலும் விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? போயிடும். ஓகே, ஆபிரகாம் விசுவாசம். என்ன விசுவாசம்? எப்படி விசுவாசம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நம்பிக்கை வச்சு கொடுத்தான். அது இப்ப நம்மளும் காணிக்க போடுறோம். என்ன நம்பிக்கையில போடுறோம்? அடுத்த மாசம் சம்பளம் வரல காணிக்க கொடுப்போமா? அந்த நம்பிக்கையில தான் போடுறோம். நம்ம இதுக்குள்ள எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படிதான் போடுறோம். அதனால அவனுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்திருக்காரு. அதனால திருப்பி அவர் என்ன பண்ண முடியும்? அதுல இது விசுவாசமா? இது விசுவாசமா? இது எதிர்பார்ப்பு. அவன் விசுவாசம் ஒரு காரியத்தை பண்ணான். 12வது அதிகாரம் நினைக்கிறேன், 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. ஓகே, ஒரு நிமிஷம். உங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்குல்ல? இப்பவே இருக்கிற வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ராஜஸ்தான் போக சொல்றாருன்னா எத்தனை பேர் இங்க போவீங்க? உண்மையை சொன்னா ஆண்டவர் அடுத்த நாளே போக சொல்லிடுவாரு. கல்யாணம் வச்சிருந்தாலும் பார்க்க மாட்டாரு, நலுங்கு வைக்க இப்பவே கிளம்பி கொண்டுருவாரு. என்னது தூக்குன கை இறங்கிடுச்சு. ஒரு நாள் தான். இன்னைக்கு ஆண்டவரோட பார்த்து கிளம்புப்பா, இருக்கிற வீடு வாசல் அம்புடி விட்டுட்டு என்ன பண்ணும்? ஓ ஜாதி பார்க்க கூடாது, நான் தமிழ் பேசுகிறவன் பார்க்க கூடாது, அம்புடி விட்டுட்டு வா அப்படின்னா எத்தனை பேர் கிளம்ப முடியும்? இப்பதான் ஏதோ அன்பா இருக்கிறேன் நீங்க. ஆபிரகாம் விசுவாசத்தினால் அன்பை காட்டினான், நீங்களும் அன்பா இருக்கிறீர்களா? என்னது அமைதி ஆயிட்டீங்க? என்னவையா? நம்ம வாயிலே வணச்சுறோம், அப்படிதானே? அம்புடும் வாங்க. சில பேர் வீட்டுக்கு போனா சொல்லுவாங்க, வாங்க வாங்க பிரதர், நீங்க சாப்பிடாம போக கூடாது, பச்சை தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. பிரதர் நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க 1.5 மணி நேரம். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டா, ஐயோ பிரதர் நீங்க சாப்பிடணும் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, சரி சீக்கிரம் கிளம்பிடாது. இதெல்லாம் என்னது? வாயிலேயே நம்ம அப்படித்தான் ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன். எங்கடா மகனே கிரியை? கிரியை எங்க? கிரியை இல்லாத விசுவாசம். இதெல்லாம் நான் சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க, பைபிள்ல சொல்லியிருக்கா. ஓகே, ஆபிரகாம் விசுவாசித்தது எப்படி தான் அன்பை காட்டினான்னா, எப்படி காட்டினா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும். அந்த 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. நான் ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை கிளப்புறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமாவா இல்லையா? நான் உண்மையிலேயே உங்க பாசம் ஆபிரகாமை தான் பார்க்கிறேன். அத்தனை இடத்துல உருவாக்கி விட்டுட்டு வந்திருக்காரு. கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை இரட்டிப்பாய் இம்மையிலும் மறுமையிலும் நம்ம பாசு கொடுப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்பெல்லாம் விட்டு வரதுல அது லேசான காரியம் இல்ல. ஒரு வீட்டை கட்டினா என்ன பாடும்? எங்க விட்டுட்டு யாராவது போவீங்களா? அட வேணாங்க, அஸ்திபாரம் போட்ட உங்க இடத்தை விட்டுட்டு போவீங்களா? 1.5 சென்ட் இடம் வச்சிருக்கோம். எப்பா இதை விட்டுருப்பா, ஆண்டவருக்கு இதை விட்டு நீ போப்பா, நான் உனக்கு தரேன் அப்ப நான் போவோமா? யாருக்கெல்லாம் இங்க இடம் இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கு. யாருமே கை தூக்கல பாத்தீங்களா? பத்திரத்தை கொண்டு போய் உண்டியல்ல போட சொல்லிடுவாங்க. இவன் பாட்டுக்கு போற போக்குல எல்லாம் பத்திரத்தை எடுத்துட்டு வா உண்டியல்ல போடு. எப்படி இருக்கும் பாருங்க. இதான் நம்ம நேசிக்கிற லட்சணமா? ஆபிரகாம் என்ன பண்ணா? தனக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னே தெரியாது, எங்க போகணும்னு தெரியாது, அந்த தேசத்தை பத்தி அவனுக்கு தெரியவே தெரியாது.
அது எப்படிப்பட்ட தேசம் தெரியாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி போனோம். யார் மேல அன்பா இருக்கிறோமோ அவங்கள முழுசா நம்புவோம். யார் மேல அன்பா இருக்கிறோமோ அவங்க குழிக்குள்ள விழுவோம். இதுதான் உண்மை. மனோதத்துவப்படி சொல்றாங்க, ஒருவன் தன் மீது வைத்த நேசத்தை ஒரு மனிதனால் உணர முடியும்னா அந்த மனிதனுக்கு என்ன வேணாலும் செய்வான். அந்த மனிதன் என்ன செய்ய சொன்னாலும் செய்வான். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் விட சொன்னா, இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து ஒரு காரியத்தை விட சொல்றாரு. அப்பா நீ எனக்காக எந்த காரியத்தை விடுவ அப்படின்னு கேட்டா எந்த காரியத்தை சொல்லுவீங்க? ஆண்டவரே இதை உங்களுக்காக விட்டு கொடுக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றது புரியுதுல? ஆண்டவர் உங்க முன்னாடி வந்து நிக்கிறார். மகளே மகனே, எனக்காக நீங்க உன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை விட்டு கொடு அப்படின்னு கேட்கிறார். எந்த காரியத்தை விட்டு கொடுப்பீங்க? யாரை விட்டு கொடுப்பீங்க? எதை விட்டு கொடுப்பீங்க? சொல்லுங்க. என்ன இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? பாஸ்டர் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? உம்மை அதிகம் நேசி கிருபை வேண்டுமே, அப்படிதானே? அப்புறம் இன்னும் நிறைய பாட்டு இருக்குல்ல. ஏசப்பா நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே. அப்படியா? இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை தான். என்ன பிரச்சனை தெரியுமா? வசனத்தை கை கொள்ளாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், வசனத்தை கை கொள்ளாம வாழ்கிற எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, ஞானஸ்தானம் எடுத்து 100 வருஷம் ஆனாலும் சரி, ஆண்டவருக்காக 100 கோயில் கட்டி கொடுத்திருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டிருந்தாலும் சரி, 1000 பிள்ளைகளை படிக்க வச்சிருந்தாலும் சரி, பரலோகம் போக முடியாது. என்ன பாஸ்டர் கரெக்ட் தானே? வசனத்தின்படி வாழலைன்னா உங்களுக்கு பரலோகத்தின் கடவுச்சீட்டு, அதாவது நுழைவு டிக்கெட் கிடையாது. வாசல்லே நிறுத்திடுவாங்க. நீ என்னப்பா நான் அத பண்ண இத பண்ண, வசனத்தின்படி வாழ்ந்தியா? போ 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 கிளம்பு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு வருஷம் நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்ந்து வருகையில பங்கடையாம போயிட்டோம்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்ப வருவாருன்னு தெரியாது. கண்ணிமைக்க நேரத்துல வருவாராம். இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள வந்துட்டாருன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்து ஐயோ ஒரு வசனத்துக்கு கூட நான் வாழலையே அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எல்லாம் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தின் மிகப்பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா? கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்படியும் கேட்கிறோம். இதுவும் இல்ல, வாழ்க்கையும் இல்ல. கரெக்டா? ஒண்ணு இப்படி கேட்கிறோம், நிறைய பிரசங்கம் கேட்கிறோம். இல்லாட்டி ஆண்டவரே அதை தாங்க இதை தாங்க அப்படி தாங்க இப்படி தாங்கன்னு இதை கேட்கிறோம். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு காரியம் கூட அவுட்புட்டே இல்ல. யார் அவுட்புட் கொடுப்பா? எப்ப நமக்குள்ள இருந்து வெளியே வரும்? யோசிச்சு பாருங்க. எனக்கு நல்லா சூப்பரா இட்லியும் மிளகா சட்னியும் வைக்க தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வச்சுக்கோங்க. ஆனா அமைதியா இருக்கீங்க. யார் வந்தா அது இன்னும் நல்லா ஸ்பெஷலா பண்ணி கொடுப்பீங்க. நீங்க நேசிக்கிறவங்க வந்தா கரெக்டா? உங்களுக்கு பிடிச்சமானவங்க வந்தா நான் வீட்டுல சொல்லுவேன், இப்போ உன் சாப்பாடு வேற விருச்சா இருக்கே, தக்காளி சட்னியில இவ்வளவு எண்ணெய் இத்தனை நாள் மிதந்ததே இல்லையே அப்படின்னு என் மனைவி புதுசா இருக்கே, இதெல்லாம் வைக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்? அவங்க நேசிக்கிறவங்க. அது போல நீங்க நேசிக்கிறது ஏசப்பா, உங்களோட பெஸ்ட் அவர் கொடுப்பீங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில எது பெஸ்ட்?
எது பெஸ்ட் உங்க வாழ்க்கையில? எது பெஸ்ட் சொல்லுங்களேன். வசனம். அதனால அதை ஆண்டவர் கொடுத்துறது. வசனம் தான் உங்க வாழ்க்கையில பெஸ்ட். அது ஆண்டவருக்கு திருப்பி கொடுத்துருவார். உங்க வாழ்க்கையில எது பெஸ்ட்? இன்னைக்கு யோசிங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. அவனை பத்தி ஆபிரகாமை பத்தி பேசுறோம்ல. அவன் தன்னுடைய ஒரே 22 அதிகாரத்துல தானே, அது அவன் 22ல தானே இருக்கு. தன்னுடைய ஒரே பேரான 22:2 அது 23 போதும். எப்படி கேட்கிறாரு? அதுக்கு அடைமொழி வேற. உன் புத்திரனும் அப்புறம் 3க்கு சொல்லுவாரு. இவன் பாட்டு கேட்டவனே எப்ப அவன் பையனை படிக்க கொடுப்பானா கூட ஒரு வாரி சரி அப்படிங்கலாம். அவரே சொல்லி கொடுக்குறாரு. உனக்கு எவ்வளவு நேசம் தெரியுமா, உன் உயிரையே அவ்வளவுதான் வச்சிருக்க அப்படி இவ்வளவு அடைமொழியை சொல்லிட்டு அவனை கொண்டு போய் பலியிட்டா எப்படி இருக்கும்? செஞ்சானா இல்லையா? ஏன்னா அவனோட லைஃப்ல பெஸ்ட் ஆண்டவர் ரொம்ப நேசிச்சனால தன்னோட பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்க. இன்னைக்கு உங்களோட லைஃப்ல பெஸ்ட் என்ன? அது ஆண்டவருக்காக கொடுக்க முடியுமா? அடுத்து மோசே ஆண்டவர் நேசிச்சானா? எப்படி நேசிச்சான் சொல்லுங்க. நேசிச்சானா கேட்டா நேசிச்சான். எப்படி நேசிச்சான் சொல்லுங்க. யாத்ரா 32:11-14 வாசிங்களேன். என்ன பண்ணானா? நல்லா யோசிங்க. இப்ப நீங்க ஒருத்தவங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க, சரியா? இந்திய பார்லிமெண்ட் தெரியுமா? பாராளுமன்றம் தெரியுமா? பாராளுமன்றம் டெல்லியில இருக்குல்ல, நாடாளுமன்றம். அதுல ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல் தெரியுமா? Nobody should come with your cell phones. இந்தியர்கள் சாதாரணமா மனுஷங்க போற ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சட்டம், nobody should come with your cell phones. மொபைல் போனோட உள்ள யாரும் வரக்கூடாது. அதனால நிறைய ஃபைன்லாம் கட்டியிருக்காங்க. நிறைய நம்ம ஆட்கள் தான் நிறைய கட்டியிருக்காங்க. சரியா? சரி, கரெக்ட், நல்லவர். இந்த மோசேயோட முக்கியமான காரியம் அவன் தேவனை எப்படி நேசிக்கிறான் அப்படிங்கறத பாருங்களேன். இப்ப நீங்க ஒருத்தவங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்க ஒரு நாயை ஆசையா வாங்கிட்டு வளர்க்குறாங்க, சரியா? அந்த நாய் எதையோ அவங்க செருப்பையோ ஏதோ கடிச்சு போட்டுச்சு. உடனே இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த நாயை அடிச்சு பத்தி விட்டுறலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க.
உங்ககிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு அது தெரிய வருது. நீங்க அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க, அவங்க அந்த நாய் மேல அன்பா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நாய் செஞ்ச வேலையினால அதை அடிச்சு பத்திரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க போய் அவங்க கிட்ட என்ன சொல்லுங்க? ஆமா ஆமா அடிச்சு பத்திருங்க அப்படி சொல்லுவீங்களா? சின்ன குட்டி நாய் தானே பிரதர், இருக்கட்டும், அது அது என்ன பண்ணும், இன்னுமே அதை ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல இல்ல இந்த சனி நம்ம அடிச்சு பத்துங்க அப்படி சொல்லுவோம். நான் சொல்றது விளங்குதா? அந்த சீன் புரியுது அவங்களுக்கு? புரியல? புரியுதுன்னா இப்படி ஆட்டு, புரியலன்னா இப்படி ஆட்டு. புரியுதா? என்ன புரியுது? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லவா? எப்ப இதுல இருந்தா இல்ல நீங்க நேசிக்கிறீங்களா கேட்ட அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தா எந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல்ல சொல்லுங்க. சரி, உங்களோட தம்பி இருக்காரு, அவங்க பொண்ணு மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு சின்ன ஏதோ தப்பு பண்ணிட்டான். தப்புனா என்ன? ஏதோ அவங்க அப்பாவை கோவப்படுத்துற மாதிரி ஏதோ பண்ணிட்டான். உங்க தம்பி ஒரு அடி அடிச்சு இந்த நாயை முதல்ல வெளியே பத்து அப்படின்னு சொல்லி உங்க முன்னாடி கோவப்பட்டு அந்த பிள்ளையை தர தரன்னு வெளியே எழுதிட்டு போனா நீங்க பார்த்துட்டு அடிடா நல்லா அடிடா அப்படி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? இப்ப புரியுதா? ஏன் உங்க தம்பியால அவங்க மகன் இல்லாம இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்க தம்பி மேல இருந்த பாசத்துல ஐயோ தம்பி இப்ப பத்தி விட்டாலும் பின்னாடி தம்பி கஷ்டப்படுவானே நினைச்சு நீங்க என்ன பண்றீங்க? பரிந்து பேசுறீங்க. இங்க மோசே என்ன பண்றானா? கெஞ்சி கேக்குறானா? என்ன கேக்குறான்? அவர் சொல்றாரு, ஏய் இந்த ஜனங்கள்லாம் வணங்க காலத்துல ஜனங்கள் இவங்க உருப்பட மாட்டாங்க, இவங்கள ஒரேடி அடிச்சு காலி பண்ணிடுறேன்னே இவன் உட்கார்ந்து அவர் முன்னாடி கெஞ்சுறான், ஐயா சாமி நீ தான் கூட்டு வந்து எல்லா பையனும் உங்களை தான் பாப்பாங்க, நீங்க இப்படி தான் பேசுவீங்க, கடைசியில பார்த்தா எல்லாம் அந்த கூட்டிட்டு வந்தாரு பாதியில அடிச்சு காலி பண்ணிட்டாரு பாரு அப்படின்னு உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க, உங்களால இந்த ஜனத்தை விட்டு இருக்க முடியாது ப்ளீஸ் அப்படின்னு என்ன பண்றானா? பரிந்து பேசுகிறானா, கெஞ்சி கேக்குறான். ஏன்? இயேசுவா மேல இருக்கிற அன்பினால். ஆமென் ஆமென். அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட கூடாதுங்கறதுக்காக. அப்படிதானே? இன்னைக்கு தேவன் மேல எனக்கு அன்பு இருக்குமானால் எனக்குள்ள காணப்படுற இரண்டாவது காரியம் என்னன்னா, நான் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுகிறேன். மற்றவர்களுக்காய் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் பார்லிமெண்ட்ல கொண்டு போய் விட்டு மற்றவர்களுக்காக என்னவா? பரிந்து பேசுகிறவர்களாய். கடைசியா யாருக்காக பரிந்து பேசுறீங்க? மோசேக்கு என்ன போட்டு கெஞ்சி கேட்டுக்கொண்டாலும் அப்படிதானே போட்டுருக்கு. கெஞ்சி பிரார்த்தித்தான். பிரார்த்திக்கிறது வேற, கெஞ்சி பிரார்த்திக்கிறது வேற. கெஞ்சி பிரார்த்திக்கிறதுனா எப்படி? ஆண்டவரே ஆண்டவரே ப்ளீஸ் 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 நீங்க நல்லவர்ல நீங்க வல்லவர்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ஒண்ணு மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் இனிமே அவங்கள விட்டுருங்களே இந்த ஒரு தடவை ப்ளீஸ். அப்படிதான் கெஞ்சி. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நீங்க கடைசியா யாருக்காக இப்படி கெஞ்சி பிரார்த்தித்தீங்க? என் பிள்ளைக்காக வீட்டுக்காரர்னா ஆண்டவர் பார்ப்பார். அதுக்கு இல்ல மோசே அவன் வீட்டுக்காரமா ஜெபிச்சான். நீங்க கடைசியா யாருக்காக கெஞ்சி கெஞ்சி பிரார்த்தித்தீங்க? உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க சூப்பர், பேசத்துக்காக சூப்பர், ரெண்டு பேர் கெஞ்சி பிரார்த்திச்சிருக்காங்க. சோதரம் ஐயா நம்ம வேலையா வேற வழி இல்ல, நம்ம எல்லாம் கை தூக்கப்படாது. சூப்பர். ஜபிக்கிறது வேற, கெஞ்சி பிரார்த்திக்கிறது வேற. அந்த கெஞ்சி பிரார்த்திக்கிறதுங்கிறது வந்து தேவனுடைய மனதை இலக பண்ணணும். அதான் கெஞ்சி பிரார்த்திக்கிறது. அவன் சொல்றான், ஐயா நீங்க இப்போ இந்த ஜனங்களை அழிப்பீங்கன்னா ஜீவ புஸ்தகத்துல இருந்து முதல்ல என் பேர அழிச்சிருங்க கூட இல்ல, என்னது கிறுக்கி போட்டுருங்க. இதுதான் தேவனுடைய
அன்பின் இரண்டாவது வெளிப்பாடு. நான் உண்மையிலே அவரை நேசிக்கிறேன்னா நான் மற்றவர்களுக்காய் பரிந்து ஜெபம் பண்ணுகிறவனா இருப்பேன். இந்த மோசே இன்னைக்கு நம்ம ஜெபத்தை பாருங்களேன், எத்தனை பேர் நம்ம ரெகுலர் ஜெபத்துல மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம். சோத்திரம் கை தூக்கலாம் சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ஜெபமே ஒரு குறுகிய வட்டமாயிடுச்சு. ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் சொந்தக்காரங்களை. இன்னும் நம்ம இன்னும் ஒரு பெரிய ஜெபம் என்ன பண்ணுவோம்னா எங்க சபை விசுவாசிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவ்வளவுதான். அதை தாண்டி இன்னைக்கு நாம் தேவனை நேசிக்கிறோமா? மூன்றாவது ஒரு ஆள் யாரு? தாவீது ஏசப்பாவை நேசிச்சானா? இப்ப ஆமான் கூட சொல்ல மாட்டீங்க, தேறிட்டாங்க. ஆமான் எப்படின்னு கேட்பாரு. இது எதுக்கு வம்பு? என்ன தாவீது ஏசப்பாவை நேசிச்சாரா? எப்படி? யாரு? நான் கேட்டது தாவீதை ஏசப்பா நேசிச்சாரான்னு கேட்கல, தாவீது ஏசப்பாவை நேசிச்சானான்னு கேட்கிறேன். ஏசப்பா நேசிச்சனாலதான் சாமுவேலை கொண்டு தாவீது அபிஷேகம் பண்ணாரு. தாவீது எப்படி அவரை நேசிச்சேன்னு காமிச்சான். அதான் அவன் பண்ண தப்புனால வந்தது. அது அவன் பண்ண முட்டாள்தனம். அதுல போய் ஆடு மேய்க்கும் போது சூப்பர் ஒரு பாயிண்ட். ஓகே, அப்புறம் வேற நீங்களே சொல்லிருக்கீங்க. இது இதெல்லாம் கேள்வி கேட்கிறப்பதான் வேத அறிவு உண்டாகும். புரியுதா? இல்லாட்டி நான் பாடி சொல்லிட்டே போவேன். நீங்களும் கீழே ரெண்டு கேள்வி கேட்டாதான். ஏன்னா உங்களை மாதிரி பிரசங்கம் கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல. நிஜமா. ஆனா மறக்கிறதுக்கும் உங்களை மாதிரி வேற ஆள். கரெக்டா? பிப்ரவரி மாசம் 3வது வாரம் என்ன வசனம்? எல்லாம் பிப்ரவரி மாசம் 3வது வாரம் என்ன வசனம்? இந்த சின்ன பிள்ளைகள் பதில் சொல்லணும். மிஸ் நான் ஆப்சென்ட் அப்படிங்க. ஐயோ. சரி, 4வது வாரம். சரி, 2வது வாரம் வரலையா? ஜனவரி மாசம் 3வது வாரம். நம்ம நம்மள மாதிரி பிரசங்கம் கேட்கவே முடியாது. கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் இங்க இருந்து வெளியே போனோடனே விட்டுட்டே போயிடுவோம். அதுதான் நமக்கு சாபக்கேடு. நம்ம இப்ப சிரிக்கிறோம், யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ஒவ்வொரு வாரம் ஐயோ 5-6 நாள் என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு வருது, 7வது நாள் என்னை பார்க்க வந்திருக்கு, என் பிள்ளைக்கு ஆறுதலா ஆசீர்வாதமா என் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என் அன்பை வெளிப்படுத்துற மாதிரி நான் ஆசையா ஒரு வார்த்தைய அந்த ஊழியக்காரர் வாயில போட்டு அவர் அதுக்கு நைட்டும் பகலுமா உட்கார்ந்து உருண்டு பிறண்டு மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இங்க உங்களுக்கு பிரசன்ட் பண்ண, அதை கேட்டுட்டு அது என்னன்னு கூட தெரியாம வெளியே போய் மறந்து போனா நம்மள மாதிரி பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. ஏன்னா ஏசப்பா அவ்வளவு வேதனைப்படுவாரா மாட்டாரா? நீங்க ஆசையா ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு ஏதோ கையில ஒரு சின்ன பேப்பர் இருக்கோ ஏதோ பார்த்து கையில கொடுக்குறீங்க, அப்படின்னு வாங்கிட்டு போறப்போ அப்படி தூக்கி போட்டு போனா உங்க கண்ணு முன்னாடி எப்படி இருக்கும்? நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க மறக்கிறதெல்லாம் அப்படித்தான் பண்றீங்க. வேதத்தை அசட்டை பண்ணுகிறவன் ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரா? கேட்க மாட்டார். அவருக்கு அருவருப்பது. இன்னைக்கு அவர் சொல்ற வார்த்தைகள் வசனம் எனக்குள்ள வாழ்க்கையா மாறாத வரைக்கும் நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு போக முடியும் நினைப்பு உங்க யாருக்கும் வேணாம்.
அவர் சொல்ற வார்த்தை என்னைக்கு உங்களுக்குள்ள வாழ்க்கையா மாறுதோ அன்னைக்கு மட்டும்தான். நீ ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும் சரி, 10 வரங்கள் 9 வரங்களுக்கு 10 வரங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, 10 கனிகள் கொடுத்தாலும் சரி, பயங்கரமான அற்புத அடையாளங்கள் பண்ணாலும் சரி, அவர் வசனத்தின்படி வாழலைன்னா நீ பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சு கூட பார்க்காத. அதான் உண்மை. அந்த வார்த்தை மட்டும்தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதன்படி? அதை மட்டும் எதன்படி? வசனத்தின்படி தன் வழியை காத்து கொள்ளலைன்னா உங்க வாழ்க்கை சுத்தமா இருக்காது. 2 விதமாவும் எடுத்துக்கங்க. கிளீனாவும் இருக்காது, சுத்தமா வாழ்க்கையே இருக்காது. இப்படி எடுத்துக்கணும். சுத்தமாவும் இருக்காது, சுத்தமா வாழ்க்கையே இருக்கு. ரொம்ப பயங்கரமான விஷயம். தாவீது பண்ண விஷயம் என்ன தெரியுமா? ஒண்ணு தன் தேவனை தூஷித்தது அவனால தாங்க முடியல. கோலியாத்தை எதனால கொன்னான்? இன்னைக்கு உங்க முன்னாடி நம் தேவன் தூஷிக்கப்படுகிறாரா இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? தூஷிக்கப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? அடுத்து இயேசுவெல்லாம் ஒரு கடவுளா அப்படின்னு சொல்றதா? இன்னைக்கு அதுதான் தூஷிக்கப்படுதலா? நம்ம உடனே தூஷிக்கப்படுதுன்னா அடுத்த மதத்துக்காரங்க தான் பார்க்கிறோம். RSS காரன், விஸ்வ இந்து பரிஷத், அவன் தேவனை தூஷிக்கல, நீ சொல்லாதன்னு சொல்றான். எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசு அவர் கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி அவரை பிசாசு அப்படின்னு ஒரு இந்து விஸ்வ இந்து பரிஷத் காரணம் RSS காரணம் சொன்னதா ஒரு இடத்துல செய்தியை காட்டுங்க பார்ப்போம். ஒரு இடத்துல கூட அவன் தேவனை தூஷிக்கல. எல்லா இடத்துலயும் நீ போய் சொல்லாத, அவரை பரப்பாத. ஆமாவா இல்லையா? அப்படித்தான் சொல்றான். போற இடத்துல என்ன சொல்றாங்க? ஏய், நீ சொல்றதெல்லாம் ஆண்டவரே கிடையாது, அது ஒரு பிசாசு அப்படின்னு சொல்றாங்களா? இங்க இத சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தூஷிக்கிறாங்களா? அப்ப தேவநாமம் தூஷிக்கப்படுதல்னா என்ன? எந்த இடத்துல தேவன் தூஷிக்கப்படுறாரு? உங்க நடவடிக்கையை பார்த்து, நம்ம நடவடிக்கையை பார்த்து. ரோமர் 1:21 என்ன போட்டிருக்கு? அவர்களை தேவன் என்று அறிந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே உணர்வற்ற அவர்கள் இருதயம் இருளடைந்தது. என் வாழ்க்கையை பார்த்துதான் ஒருத்தர் தேவனை தூஷிக்க முடியும். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ வணங்குற தேவன் உண்மையில உயிர் உள்ள தேவனா? நீ இப்படி பொய் சொல்லிட்டு திரியே, நீ இப்படி துரோகம் பண்றியே, நீ இப்படிப்பட்ட காரியம் பண்றியேன்னு என் வாழ்க்கையை பார்த்தா ஒருத்தனால தேவனை தூஷிக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தூஷிக்க இந்த உலகத்துல எந்த நாமுக்கும் தைரியம் கிடையாது. பிசாசே அவரை தூஷிக்க முடியாது. எந்த இடத்துல பிசாசு அவரை தூஷிச்சாரு? பிசாசே அவர் நாமத்தை கண்டாலே நடுங்குவான். அப்ப தேவனை தூஷிக்கிறது யாரு? யாரால தூஷிக்கப்படுறாரு? என்னாலதான் அவரை தூஷிக்கப்பட முடியும். இன்னைக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையில தூஷிக்கப்படுறாரா இல்லையா? நம்ம தான் யோசிக்கணும். இன்னைக்கு என்னோட நடவடிக்கை பார்த்து தேவன் தூஷிக்கப்படுறாரா? அப்ப அன்னைக்கு கோலியாத்தை எழுத்தது போல நான் எழுத்து நிக்கிறேனா? பொய் சொல்லாது இருப்பாயாக சொல்லியிருக்கு. நான் இப்படி பொய் சொல்றேனே, ஐயோ இது தெரிஞ்சா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுமேங்கிற உணர்வு எனக்குள்ள வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? தைரியமா கோலியாத்தை எதிர்த்து தாவீது மாதிரி இந்த பொய்க்கு விரோதமா நிப்பேன். பரவாயில்ல, நான் அடி வாங்கினாலும் சரி, என்னை கேவலமா நினைச்சாலும் சரி, கெட்ட பேர் எடுத்தாலும் சரி, என்னை பத்தி அசிங்கமா நினைச்சாலும் சரி, நான் பொய் சொல்ல மாட்டேன். அந்த கோலியாத்தை எதிர்த்து நிப்பேன். ஆனா இன்னைக்கு அப்படி பண்றோமா? இல்லையே. இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில தேவன் தூஷிக்கப்படுறாரா இல்ல வாழ்த்தப்படுறாரா? என்னை பார்த்து அன்னைக்கு தானியேலை பார்த்து சொன்னா, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க, நீ ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன். இந்த தேசம் உடனே ஒரு ஆளை போட்டான், இந்த தேவனுக்கு விரோதமா ஒருவன் அந்த தேவனை தூஷிக்கவோ
அவரை பத்தி பேசவே கூடாது. ஏன்? தானியேல் ஒருத்தனோட வாழ்க்கையை பார்த்து, இன்னைக்கு என் வாழ்க்கையை பார்த்து எப்படிப்பட்ட காரியம் இருக்கு, இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன், தைரியமா போய் சொல்றேன்னா வெளியே தெரியாது. இந்த காரியம் வெளியே தெரியவே தெரியாது. நான் பண்ற காரியம் வெளியே தெரியவே, ஆனா ஒருத்தன் இருக்கான், தேவனும் பார்த்துட்டு இருக்காரு, அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் வந்து போய் நிப்பான், என்னத்த பிள்ளை நீங்க இந்தா தெரியுது பாத்தீங்களா, இந்தா போய் சொல்லி தெரியுது, அங்க பாரு, பார்வையை பாரு, அந்த எண்ணங்களை பாரு, பாக்குறதெல்லாம் பாரு, அந்த வீடியோ என்ன வீடியோ பாக்குதுன்னு பாரு அப்படின்னு யாரு குற்றம் சொல்லுகிறவன் ஒருத்தன் இருக்கான். அவங்களுக்கும் எனக்கும் உலகத்துல புறஜாதியார் வெளியே ஆண்டவர் அறியாதையும் கூட தப்பிச்சிடலாம். நம்ம 2 பேர் கண்ணில் மாட்டி இருக்கோம். ஒருத்தர் ஆண்டவர், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், அவருக்கு மறைவா ஒண்ணுமே முடியாது. அவரும் பார்க்கிறாரு, பிசாசும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தா கூட ஐயோ என் பிள்ளைன்னு ஏன் கஷ்டப்படுவார். ஆனா இவன் என்ன போயிடுவான், எங்க போயிடுவான், தேவபுத்திரர் சந்நிதியில போய் நிப்பான். ஆனா பட்ட யோபுவே வந்து குற்றஞ்சாட்டுபடி போய் நின்னவன், தேவனால் சாட்சி பெற்ற மனுஷன், பூமிக்குள்ள அவனை போல உத்தமன் அப்படின்னு சாட்சி பெற்றவன், அந்த யோபுவை போய் குற்றஞ்சாட்டும்படி எங்க போய் நின்னானா, எங்க நின்னானா, தேவபுத்திரர் சந்நிதியில போய் நின்னானா. ஆமா, அப்போ உங்களையும் என்னையும் குற்றஞ்சாட்டு எங்க போய் நிப்பான்? உங்களுக்கு எனக்கு நியமிக்கப்பட்டவன், எனக்கெல்லாம் நியமிக்கப்பட்டவன் 24 மணி நேரம் அங்க வீடு எடுத்து தங்கிடுவான். பரலோகத்திலே அவனுக்கு வீடு வந்துடும். ஏன்னா என்னை பத்தி 50 குற்றஞ்சாட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுதா? அதுல தாவீதை போல எழுப்பி நிற்கிறானா? இன்னொரு விஷயம் இருக்கு. 51 சங்கீதம் தாவீது எழுதுனான். எதுக்கு எழுதுனான் தெரியுமா? தான் பண்ணுன பாவத்தை தேவனை நேசிக்கிறவனால் மாத்திரம்தான் மனஸ்தாபப்பட முடியும். தன் பாவத்துக்காய் மனஸ்தாபப்பட முடியும். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, அது அவருக்கு வலிக்குமேங்கிற உணர்வு எப்ப வரும் தெரியுமா? நம்ம அவரை நேசிச்சா மட்டும்தான். இல்லாட்டி நீங்க செஞ்ச பாவத்தை குறித்தோ இல்ல நீங்க பண்ண காரியத்தை குறித்தோ உங்களுக்கு உணரே இருக்காது. அவ்வளவு பெரிய ராஜா, அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா தேவன் அவனை சுட்டி காட்டின உடனே தன் பாவத்தை உணர்ந்தான், அழுதான், அறிக்கையிட்டான். 51 சங்கீதம் ஃபுல்லா அப்படிதானே எழுதிருக்கும். அது மேலே என்ன போட்டு பாருங்க, சங்கீதத்துக்கு ஸ்டார்டிங்ல தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இன்னைக்கு நீங்க செய்யற பாவத்தை குறித்தான உணர்வு உங்களுக்குள்ள இல்லைன்னா தேவன் மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன செஞ்சேன், இதுல என்ன இருக்கு, எல்லாரும் செய்யறது தானே, அதுக்காக சும்மாலாம் இருக்க முடியாதுல்ல. ஏதோ கல்யாண வீட்டுக்கு போனோம், எல்லாம் செய்யறது தானே. இப்ப கல்யாண வீட்டுல கூட ஒரு பிரச்சனை இல்லை, இந்த சாவு வீட்டுல தான் ஏகப்பட்ட பிரச்சனை. சும்மா குடம் தானே தூக்க சொன்னாங்க, சும்மா தண்ணியை தூக்கிட்டு போறதுல என்ன இருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தெளிவா சொல்லுவார், அவர்களுடைய ஒரு சடங்குகளில் நீ உட்படலாகாது. நீ ஒண்ணு கூட உள்ள நுழைய கூடாது, உள்ள அதுல உனக்கு பங்கேற்க கூடாது. அப்படிதான் வேதம் சொல்லுது. அவர்களுடைய சடங்குல ஒண்ணுல கூட உட்படக்கூடாது, உள்ளேயே நீ இருக்க கூடாது. சும்மா 2 பூ தானே, இதுல என்ன இருக்கு? வளகாப்பு வீட்டுக்கு போனா பொட்டு வச்சு சந்திரன் பூசணும், அவங்க கஷ்டம், அதை இல்லைன்னே சொல்லல. நீங்க போனீங்கன்னா தலையில கை வச்சு பிள்ளையின் தாயை ஆசீர்வதிச்சுட்டு, இதுதான் நம்ம கஷ்டம். கஷ்டம்னா என்னது? பழக்க வழக்கம், நடவடிக்கை. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க அங்க போய் நீ சந்திரன் எடுத்து ஓ மேலையும் அவங்க மேலையும் பூச்சி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்க. யாரை நேசிக்கிறோமோ அவருக்கு வாழுவோம், யாரை நேசிக்கிறோமோ அவருக்காக நிற்போம், யாரை நேசிக்கிறோமோ அவர்தான் முக்கியம்னு நினைப்போம்.
எங்க அம்மா இது பண்ணி ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள்ல எங்க தாத்தா இறந்துட்டாங்க. எங்க அப்பாவோட அப்பா அப்ப எல்லாம் போனாங்க. எங்க அப்பா கூட பிறந்தவங்க 6 பேர். அப்ப நாங்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். மிச்சம் எல்லாம் பயங்கர ஹிந்து பேக்ரவுண்ட். நீர் குடம் எடுக்கணும்னு எல்லா மருமகளும் வரமாட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அங்க போய் ஒரு அடி பைப்புல தண்ணி அடிச்சு குடத்தை தூக்கிட்டு வரணும். அந்த குடத்துல தான் அவர் குளிப்பாட்டணும். எங்க அம்மா போக மாட்டேன்ட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? எனக்கு நல்லா விவரம் தெரியும். எங்க அம்மா சுத்தி உட்கார்ந்து அவ்வளவு திட்டுறாங்க. இல்ல ஏசப்பா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. இந்த வார்த்தை தான் சொன்னாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு விசுவாசிகள். ஆமென். அன்னைக்கு அவங்க நின்ன ஒரே ஒரு அந்த ஸ்டாண்டுக்காக நீங்க தேவனுக்காக தைரியமா நில்லுங்க. கர்த்தர் உங்க நிமித்தமா உங்க குடும்பத்தை ரட்சிப்பார். சும்மா எல்லாத்தோட போறேன், சும்மா போறேன் போகாதீங்க. வேளாங்கண்ணிக்கு போறது தப்பா சொல்லுங்க பாப்போம். சும்மா போறாங்க, நானும் கூட எதுக்கு? சில விஷயங்கள்லாம் உலகத்தோட ஒத்து போகாதீங்க, அப்படியே உங்களை இழுத்துட்டு போயிடும். சும்மா கடல் தானே இறங்கி பாருங்க. என்ன பண்ணும்? வாரி சுருட்டிட்டு போயிடும். ஒரு கட்டம் வரும், உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாது. நீங்க நினைப்பீங்க தாராளமா வந்துடலாம், எனக்கு நீச்சல் தெரியும், தப்பி வந்துடலாம். எத்தனை பேர் கடலால இழுத்து செல்லப்பட்ட மீனவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஒரு கட்டம் வரும், உங்களால வெளியே வரவே முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய மற்ற ஜனங்களுடைய சடங்காச்சாரத்துக்கோ அவங்க பழக்க வழக்கத்துக்கோ நான் விரோதமா சொல்லவே இல்லை. நமக்குரிய நடைமுறைகளை சொல்றேன். நான் இயேசுவின் பிள்ளையா இருந்தா இப்படி இருக்கணும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்துல கண்டிப்பா வாழ்ந்துதான் ஆகணும். உனக்கு மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் கர்த்தர் வித்தியாசம் உண்டு பண்ணாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? உலகத்தான விட உங்களை ஆசீர்வதிக்கணுமா இல்லையா? இதுக்கு மட்டும் ஆமான்னு சொல்லக்கூடாது. அப்ப அது மாதிரி நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. அப்ப அதுக்குரிய நம்மளுடைய குடியிருப்போ எல்லாம் நல்லா தெரியும். வசனம் ஒண்ணு கூட தெரியாம பாஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த வசனம் தான் உங்களுக்கு நியாயம் இருக்கும். எல்லா வசனமும் தெரியும், ஆனா அதன்படி அதான் பிரச்சனை. 14:23 தான். அவர் மேல் அன்பா இருக்கிறவனோ அவர் வசனத்தை, அந்த வசனம் உங்களுக்குள்ள வாழ்க்கையா மாறும் பொழுது நிச்சயம் நீங்க எல்லாரோட சேர்ந்து ஒத்த வாழ்க்கை வாழ முடியாது. ஒற்றுமையா வாழலாம், ஒன்னா வாழலாம். ஆனா அவங்க வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. கூட்டு குடும்பமா இருக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இதுல என்ன ஒரு விளக்கேத்துறதுல ஒரு பிரச்சனையா? முடியாதுன்னா முடியாது. சில விஷயங்கள்ல நம்ம வேறு பிரிக்கப்பட்டு தான் வரணும். ஆமாவா இல்லையா? அந்த விஷயத்துல நீங்க வைராக்கியமா நின்னு பாருங்க, உங்களுக்காக தேவன் வந்து நிப்பாரு. உங்களோட இடத்துல எல்லா இடத்துலயும் அவர் நிக்கிறத பாப்பீங்க. உங்களுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வந்து ஏன் பிள்ளைடான்னு வந்து நிப்பாரு. எத்தனை பேர் அப்படி நிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில அப்படி இயேசு வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். கடைசியா இப்போ ஒரு வசனத்தை வாசி நம்ம அப்படியே ஜெபத்துக்கு போயிடுவோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 15 இருந்து வாசி. மைக்கில் யாராவது வாசிச்சா நல்லா இருக்கும். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். வசனத்தை வாசிக்கிறப்ப அங்க இது சும்மா எழுதப்பட்ட ஒரு வாய்ப்பாடு புத்தகம் இல்ல, ஒரு உணர்வுள்ள புத்தகம். அதை வாசிக்கிறப்ப அந்த உணர்வோட வாசிக்கணும். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
அந்த இடத்துல ஏன் செமிகோலன் கோலன் கமாலாம் எதுக்கு போட்டிருக்கு? அங்க போட்டிருக்கா இல்லையா? அதை எப்படி வாசிக்கணும்? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, அந்த இடத்துல அடுத்து ஒரு சென்டென்ஸ்க்கு ஸ்டாப் பண்ணணும். நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் யாரை காட்டிலும் இந்த ஆபிரகாம், மோசே, தாவீதெல்லாம் வருவாங்க. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு தெரியாது. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கல, உங்களுக்காக எனக்காக தான் ஜீவனை கொடுத்திருக்காரு. அப்ப வந்து கேட்பாரு, இவர்களிலும் நீ என்னை வெறும் அன்பா இல்ல அதிகமாய். நீ இயேசுப்பா உங்களை பார்த்தா கேட்கிறார், இவர்களை காட்டிலும். ஒருத்தர் என்னன்னே தெரியாது, அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய ஒரே குமாரன் அவர் தருவார்ங்கிற நம்பிக்கையில தாராளம் அவருக்காக விட்டு கொடுக்க போனான். இன்னொருத்தன் பரிந்து பேசி ஏன் நாம் செத்தாலும் பரவாயில்ல, கடைசியில் அவனால கானானுக்குள்ள பிரவேசிக்கவே முடியல. அந்த மோசேயை போல நாம் பண்ண தப்பெல்லாம் என்னன்னு எனக்கு இப்ப புரியுது அப்படின்னு மனஸ்தாபப்படுகிற தாவீதை போல இருக்கிற இவர்களை காட்டிலும் நீங்க என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இன்னைக்கு இயேசு உங்களை போல தான் கேட்கிறார். இவங்களை எல்லாத்த காட்டிலும் அப்படின்னா இன்னொரு அர்த்தத்துல சொல்லுவா, இன்னொரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவா, உனக்கு எல்லாத்த விட நான் முக்கியமா இருக்கேனா? இவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமா இருந்தேன், அதனால பிள்ளைன்னு கூட பார்க்காம கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தேன். நான் பரலோகத்துக்கு வராட்டியும் பரவாயில்ல, வேற கிறுக்கி போடுங்கன்னு சொன்னான். ஒருத்தர் நான் பண்ண தப்பு ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே மனஸ்தாபப்பட்டான். ஏன்னா அவனுக்கு நான் முக்கியம், நான் வருத்தப்பட்ட கூடாதுன்னு நினைச்சான், யார் என்னை தூசிக்கப்பட்ட கூடாதுன்னு நினைச்சான், யார் என்னை தூசி, அதுக்காக மனம் நொந்து வருந்தி அவ்வளவு, அந்த சங்கீதமே பாத்தீங்கன்னா அப்படிதான் அவ்வளவு தூரம் மனஸ்தாபப்பட்டான். இவர்களை பார்க்கிறோம், ஏன்னா அவங்களுக்கு நான் முக்கியமா இருக்கேன். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில நான் முக்கியமா இருக்கேன். இந்த கடப்பாக்கம் சபையை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நான் உனக்கு முக்கியமா? உன்னோட வாழ்க்கையில நான் முக்கியமானவனா இருக்கேனா? இல்ல காசு, பணம், அந்தஸ்து, பேரு, புகழ், பிள்ளை, குட்டி, புருஷன், கணவன், மனைவி, வீடு, வாசல், வாகனம், இல்ல வேலை, எது உனக்கு முக்கியமா இருக்கு? எல்லாம் அப்படியே கண்களை மூடுமா? அப்படியே கண்களை மூடி எல்லாம் கண்களை மூடுங்க. முழங்கால் படிக்கிற முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிறீங்க, இல்ல எந்திரிச்சு நிக்க முடியுங்க எந்திரிச்சு நின்றுங்க. யாரும் உட்கார்ந்து இருக்க வேணாம், இது தேவனுக்குரிய நேரம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கு நான் எவ்வளவு முக்கியமா இருக்கிறேன். எனக்கு நீ எவ்வளவு முக்கியம் தெரியுமா? என் உயிரை விட நீ எனக்கு முக்கியம். அதுக்காக என் உயிரை கூட நான் உனக்காக கொடுத்தேன். உன்னை நான் அவ்வளவு முக்கியமா நினைக்கிறேன். நீ என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிற, உன் குடும்பத்துல எந்த இடத்துல வச்சிருக்கிற, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த இடத்துல வச்சிருக்கிற, உன் சமூகத்துல எனக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிற, உன் வீட்டுல எனக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிற, எல்லாம் போக கடைசியா நான் தான் உன் வீட்டுல கடைசியா ஏறெடுக்கப்படுகிற ஆளா? கண்டுகொள்ளு, என்னை கண்டுக்கவே மாட்டேன்னு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். யார் யாரையோ கண்டுக்கிற, யார் யாருக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிற, உனக்காய் என் ஜீவன் கூட பெருசில்லைன்னு உனக்காய் என் ஜீவனை விட்டு இன்னைக்கு உனக்காய் வந்து காத்திருக்கிற என்ன நீ கண்டுக்க மாட்டியா? இன்னும் நான் உனக்கு என்ன செய்யணும்? என்ன செஞ்சா என்னை கண்டுக்குவேன்? இன்னும் நான் உனக்கு என்ன செய்யணும்? என்ன செஞ்சா நீ எனக்காய் வாழுவ? எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்ப? உனக்காக இன்னும் நான் என்ன செய்யணும் சொல்லு மகளே. உனக்காக நான் இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் நான் எதை விட்டு கொடுக்கணும்? உனக்கு என்ன செஞ்சா நீ என் மேல அன்பா இருப்பாரு சொல்லுன்னு கேட்கிற ஒரு ஆவியானவரின் புலம்பலின் சத்தம் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அருமையான தேவ
சபையே, இன்றைக்கு அந்த சத்தத்தை கேட்டு உன் மனதை அதன் பக்கமாய் திருப்பி உன் செவியை சாய்த்து அந்த சத்தத்துக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கை மாறுமானால் இதோ அவர் உன் வாழ்க்கையில் முக்கியமானவராய் இருப்பார். மற்ற எல்லாம் உனக்கு தானே தேடி வரும். இன்னைக்கு நீ உணரு, எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அப்பா, என் பிள்ளைகளை விட, என் கணவனை விட, என் மனைவியை விட, என் வேலையை விட, என் வீடு வாசலை விட, அப்பா என் அந்தஸ்தை விட, ஒரு டிவியை விட, அப்பா என் சொந்தக்காரங்களை விட, ஒரு ஃபங்க்ஷனை விட உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துட்டு ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இன்னைக்கு உன் கண்ணீரை காண்கிற தேவனாய் வந்திருக்கிறார். இன்னைக்கு நீ வடிக்கிற கண்ணீர் உனக்கான கண்ணீர் இல்ல, அவருக்காய் வடிக்கிற இந்த கண்ணீரை அவர் அசட்டை பண்ணவே மாட்டாரு. இந்த இடத்துல நீ வடிக்கிற கண்ணீர் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு நீ வடிக்கிறது இல்ல. நீ ஆண்டவரே உங்களை வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்காம மிஸ் பண்ணிட்டே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ வேதனைப்பட்டு வடிக்கிற இந்த கண்ணீரை அவர் ஒரு நாள் சும்மா விட மாட்டாரு. Yes, mighty Lord. Amen. ஆமாப்பா, அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த இடத்துல எல்லாம் உங்களை ரொம்ப கீழே இறக்கிட்டேன்ப்பா, இவங்களுக்காக உங்களை விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, இதுக்காக உங்களை விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக உங்களை விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, அப்பா இவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, இந்த செயலுக்கு என் தூக்கத்துக்காக உங்களை விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, அப்பா என் வேலைக்காக விட்டு கொடுத்துட்டேன், என் சொந்த பந்தம் ஒரு மாதிரி நினைப்பாங்க நான் விட்டு கொடுத்துட்டேன், அப்பா நான் உங்களை காட்டிக்கிட்டா என்னை கீழ்த்தரமா நினைப்பாங்க உங்களை விட்டு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கப்பா, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களை நான் முக்கியமா நினைக்கணும்ப்பா, அப்பா எனக்கு நீங்க தான் முக்கியம் சாமி. எல்லாம் வலது கரத்தை எடுத்து சொல்லுமாப்பா, எனக்கு என் வாழ்க்கையில நீங்க தான் முக்கியம்ப்பா, அப்பா எனக்கு வேற எதுவும் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் முக்கியம் ஆண்டவரே. இது வரைக்கும் உங்களை நிறைய இடத்துல நான் விட்டு கொடுத்திருக்கிறேன், இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, உங்களை ஒரு நாளும் ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன், என் சொந்தங்களுக்காய் விட்டு தர மாட்டேன், என்னோட வேலைக்காய் அந்தஸ்துக்காய் ஆஸ்திக்காய் பிள்ளைக்காய் மகனுக்காய் மகளுக்காய் கணவனுக்காய் மனைவிக்காய் இனி உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். தைரியமா சொல்லு, தைரியமா சொல்லுங்க, உன் கண்ணீரை காண்கிற தேவனவர், கண்ணீரை காண்கிற தேவனவர். எஸ் மைட்டி லார்ட், எஸ் மைட்டி லார்ட். என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே. இவ்வளவு நாள் கீழ்ப்படியல ஆண்டவரே, அப்பா இவ்வளவு நாள் நான் செயல்படல, ஆனா இன்னைக்கு சொல்றேன் செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, அதுவே போதுமப்பா, என்ன நம்பு. இவ்வளவு நாள் விட்டுட்டேன்ப்பா அப்பா, இவ்வளவு நாள் விட்டுட்டேன், என்ன நம்புங்கப்பா, அப்பா என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ், இனிமே உங்களை விட்டு தர மாட்டேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா, அதுவே போதுமப்பா. ஆமென் ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் கீழ்ப்படியாம இருந்திருக்கேன், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருக்கிறேன், இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க மட்டும் என்ன தேடி வரல, நான் அழிஞ்சு போயிருப்பேன் ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லாம போயிருப்பேன், நீங்க தான் என் வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவரே.
அப்பா இந்த நேரத்தில் அதை நினைவு கூறுகிறேன். என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சாமி, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு முக்கியத்துவம் தர என்னால கூடாது, என்னால முடியாது. வெளியே போனோம், எனக்கு மிச்ச விஷயம் தான் முக்கியமா தெரியும். அதற்குரிய கிருபை கொடுங்கப்பான்னு கேளுங்க அப்பா. அதுக்குரிய கிருபை கொடுங்கப்பா. என் வாழ்க்கையில நீங்க முக்கியமானவரா இருக்கணும் ஆண்டவரே. உங்களை முக்கியமானவரா நான் வச்சுக்க எனக்கு கிருபை தாங்க. எஸ் மைட்டி லார்ட். ஆமென் 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 ஆமென். அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கேட்ட வார்த்தைகளின்படி நம்ம ஒப்புக்கலாம். தேவனுடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை அறிந்து அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. டேவிட் ஜெபம் பண்ணி முடிப்பார். ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை விட்டு எங்கே போவே, நீர் என்னை விட்டா எங்கே வாழ்வே. நீரே என் சொந்தம், நீரே என் தஞ்சம், நீரே என் தெய்வமே. நீரே என் சொந்தம், நீரே என் தஞ்சம், நீரே என் தெய்வமே. உம்மோடு வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் மகிமை எனக்கு தந்தி. உம்மோடு வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் மகிமை எனக்கு தந்தி. உம்மை விட்டு பிரிந்து பாவத்தில விழுந்து நீர் தந்த மகிமையை இழந்து விட்டே. மன்னியுமே ஏசையா, நீரே என் சொந்தம், நீரே என் தஞ்சம், நீரே என் ஆண்டவர். நீரே என் சொந்தம், நீரே என் தஞ்சம், நீரே என் ஆண்டவர். வழி மாறி போன ஆட்டனை போல வழியை நான் மறந்தே. வழி மாறி போன ஆட்டனை போல வழியை நான் மறந்தே. உம்முடைய கோபம் ஒரு நிமிஷம் தானே, உம்முடைய தயவோ பல வருஷம். மன்னியுமே ஏசையா, நீரே என் சொந்தம், நீரே என் தஞ்சம், நீரே என் ஆண்டவர். உம்மை விட்டு எங்கே போவோம், நீர் என்னை விட்டா எங்கே வாழ்வே. ஓ ஆண்டவரே, நீர் எங்களை விட்டுட்டா நாங்க எங்க போகுவோம் ஆண்டவரே? உம்மை விட்டு நாங்க எங்க போக முடியும் ஆண்டவரே? என் தகப்பனாகிய ஆபிரகாம் உங்களை விசுவாசித்தார், அது நீதியா எண்ணப்பட்டது. ஆபிரகாமை போல உடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை விசுவாசிக்கவும், தாவீதை போலவே எங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு நாங்கள் சத்தியத்தின்படி மனம் திரும்பினால் தேசத்துல நன்மையானவர்களை காண்பீர்கள், தேசத்தில் நன்மையானவர்கள் புசிப்பீர்கள் சொன்னீங்கள் ஆண்டவரே. இந்த நாளில் தேவதாசனை கொண்டு வந்து 2-3 காரியங்களை சொல்லி பிள்ளைகளை உணர்வடைய செய்திகளை, பாவங்களை அறிக்கை செய்த செய்திகளை ஆபிரகாமை போல விசுவாசிங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. எங்க பாவங்களை அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை விட்டு அறிக்கை செய்கிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை எங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா, என் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஐயா. என் பிள்ளைகளை நீ குணப்படுத்துவீராகையா, என் ஜனங்களை நீ குணமாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் செய்து கொண்டு வந்த தேவதாசனை இன்னும் அவருடைய போக்கில் வருதிலும், அவர் காணப்படுகிற சபையில், அவர் போதிக்கிற சபையிலும் வல்லமையானது அவரை பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எப்படி சபைக்காக போதகருக்காக நாங்கள் செபிக்கிறோம், இந்த சபை ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற
ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, சபை மக்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார லோகாதிபதி சக்திகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிற சாமி, எங்களை தாழ்த்துகிற உரிமையாக்குறோம். பொறுப்புடன் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் காவலும் ஆசீர்வாதமும் கூடி வந்திருக்கிற நம்மளோடு சகல பரிசுத்த மக்களோடு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்றவங்க இருங்க, மற்றவங்க போங்க. அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் சரியா என்ன பண்ணிருந்தீங்க, 4 மணிக்கு அங்கே 3 மணிக்கெல்லாம் சுதா வீட்டுக்கு வரணும், 5 மணிக்கு இங்கே இருக்கணும் நம்ம சர்ச்சில். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திருமணம் நடைபெறும். ட்ரெஸ் மாற்றும் போது பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அவங்க அங்கே நிகழ்ச்சி நடத்துவாங்க. சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகம்னா முடிஞ்ச பிறகு கேளுங்க. நேரம் சாப்பாட்டுக்கு போங்க, மற்றவங்க சாப்பாட்டுக்கு நீங்கள் போகலாம். சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஜெபம் பண்ணுறவங்க மட்டும் வந்து ஜெபம் பண்ணிக்க.